அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி யார் யாரை விட்டு விலகணும்? கோராக விட்டு, தாத்தானை விட்டு, அபிராம விட்டு சபையார் என்ன பண்ண சொல்லு? விலகி போக சொல்லு. இவங்க வெளியே உள்ள ஆட்கள் கிடையாது, அந்த சபைக்குள்ள இருக்கிற ஆட்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட கோத்திரத்துல உள்ளவங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அவங்க கூட இருக்காத. சபைக்குள்ளேயே இருந்தா கூட, சபைக்குள்ளவே இருந்தா கூட விலகி இருன்னா விலகி இரு. நான் சபைக்குள்ளதான் இருக்கிறேன், இல்ல சபைக்குள்ளவே இருந்தா கூட சிலதை விட்டு விலகணும். என்ன தெரியுமா இவங்க பண்ணாங்க? ஏன் ஆண்டவருக்கு அவ்வளவு கோபம் அவங்க மேல? அவர்கள் தேவன் ஏற்படுத்தின தலைவனாக நியமித்த, நான் விசுவாசிக்கிறேன், இந்த மோசேயை கர்த்தர் ஏற்படுத்தினார், கர்த்தர் தலைவனாக கொண்டு வந்தாரு. ஆனா அவர்களுக்கு எதிராக நான் சொல்லுவேன், உன்கிட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசுவாரா? நீ மட்டும்தான் மேல நின்று பேச முடியுமா? நீ மட்டும்தான் இதை செய்ய முடியுமா என்று சொல்லி இந்த 3 கூட்டமும் யாருக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படின்னா, தேவன் உருவாக்கி. நான் சொல்றேன் பிரதர் அண்ட் சிஸ்டர், வாழ்க்கையில நான் சொல்லுவேன், யாரோ ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் கூட தான் நின்னேன், நான் இதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு நீங்க இருப்பீங்க அப்படின்னா, இந்த வசனம் சொல்லுது, மோசே அதை கேட்ட போது, கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக நான் என்ன சொல்லல, நீ என்ன பற்றி பேசுறதுக்கு எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது, அதை பற்றி யோசனையும் கிடையாது. நம்ம ஓடுகிற ஓட்டமே பெரிய ஓட்டம். நான் சொல்றேன், இல்ல ஏதோ ஒரு ஊழியக்காரனை பற்றி பேசி அவனுடைய கஷ்டம் உனக்கு தெரியாது, அவனுடைய போராட்டம் உனக்கு தெரியாது. நான் சொல்றேன் பிரதர் அண்ட் சிஸ்டர், நான் பேசுறது உங்களுக்கு அலட்சியமா இருந்தாலும் வச்சுக்குங்க, ஆனா எனக்கு ஆவியானவர் சொல்றதை மட்டும் நான் சொல்றேன். இன்னைக்கு காலையில உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில நன்றா இல்லாம போவதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு அந்த 3 கூட்டமும் என்ன பண்ணிடுச்சுன்னா, மோசேக்கு விரோதமாக எழும்பி நின்றுச்சு. துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும், இதை நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கீங்களேன், நீங்க பாவம் பண்ணல, நீங்க தவறு பண்ணல, ஆனா ஆண்டவருக்கு விரோதமாக தேவன் நியமித்த சில ஊழியக்காரனுக்கு விரோதமா நீ ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கிறான், அவனோடு நீ ஐக்கியத்தை வச்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னா, அந்த வசனம் சொல்லுது பாருங்க, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகு. எந்த ஊழியக்காரனையும் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, நீங்க பேசாதீங்க. ஏன்னா ஏற்படுத்தினவர் அவர்.